சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈஸ்வரி, உன் வீட்டு கேட்ல சிங்கிள் ரோஸை வச்சுட்டு உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னது யாருன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கியா? அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உன்னை வாழ்த்துற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. அழகு, அறிவு, படிப்பு இது எதுவுமே இல்லாத அந்த முட்டா பயலுக்கு நீ பொண்டாட்டியா கிடைச்சது கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை ஈசு. கூடிய சீக்கிரத்துல நீ என்னோட ஈஸ்வரியா ஆகணும். இதான் என்னோட ஆசை. இந்த ஆசையை நான் சீக்கிரமே நிறைவேற்றி காட்டுவேன். நீ பொறுத்திருந்து பார். ஈஸ்வரி, அன்னைக்கு நானும் அந்த முட்டா பையன் அழகும் திருடம் போலீஸ் விளையாடிட்டு இருந்தப்ப நீ என்னை அடிச்சத நான் மறக்கவே இல்லை. நான் உன்னை தொட்டதுக்காக நீ என்னை அடிச்சிட்டல. ஆனா இன்னைக்கு நான் இந்த ரோஸை கொடுத்து உன் கையை பிடிச்சி தொட போறத உன்னால தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. டேடும் இன்னும் மார்க்கெட்ல இருந்து வரல. மங்கத்தையும் துருக்ஸும் வெளியே போயிருக்காங்க. பெரியம்மாவும் ரூமை விட்டு வெளியே வர முடியாது. இந்த சம்பத்தும் திவ்யாவும் வீட்லயே இல்லை. இந்த அழகு பையன் மாடியில் இருக்கான். கண்டிப்பாக இப்போ வரமாட்டான். இதுதான் சரியான சான்ஸ். மிஸ் பண்ணிடவே கூடாது. கங்க்ராட்ஸ் அண்ணி. அப்ப அந்த பொக்கேவை கேட்ல வச்சது இவன் தானா? அண்ணி என்ன பாக்குறீங்க? இந்த ரோஸை வாங்கிக்கோங்க. அண்ணி, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ஐபிஎஸ் ஆவறது எவ்வளவு பெருமையான விஷயம். கங்க்ராட்ஸ். டே கதிர், என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. வேண்டாம் அண்ணி. நான் என்ன பண்ண அண்ணி? வாழ்த்துக்கள் தானே சொன்னேன். விளையாடாத கதிர். ஏற்கனவே வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல உன் பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா நீ உன் லிமிட்டை தாண்டி என்கிட்டயே விளையாடிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல அண்ணி. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல, நான் தான் உன்னை சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா போயிடு. சரி அண்ணி, போயிடுறேன். அட்லீஸ்ட் இந்த ரோஸையாவது வாங்கிக்கோங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ். அண்ணி இருங்க. நான் எது பண்ணாலும் ஏன் என்ன தப்பு தப்பா பாக்குறீங்க? என் மனசுல எந்த விதமான தப்பான இன்டென்ஷனுமே இல்ல. கங்க்ராட் சொன்ன தப்பா? வாழ்த்துக்கள் அண்ணி. யார்கிட்ட உன் வேலையை காட்டுற ராஸ்கல்? தொலைச்சு கட்டிடுவேன். அண்ணி, இப்பயும் சொல்றேன், நான் உங்களை தொட்டதுக்காக நீங்க என்ன அடிக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்க என்ன தொட்டுட்டீங்க. இதுவே எனக்கு போதும். டேய், உன்ன அடிங்க, என்ன தொடுங்க அண்ணி. எதுக்கு நிறுத்திட்டீங்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன கையால அடிக்க மாட்டேன்.
செருப்பால அடிப்பேன் பாத்துக்கோ. மரியாதையா போடா போடானா. இந்த மனுஷனுக்கு அடிக்கிற வெயில்ல மூளை சூடாகி உருகி ஊத்திருச்சான்னு தெரியல. பெல்ட்டால இந்த விளாசி இருக்காரு. பெத்த வயிறு பொத்திட்டு எரியுதுடா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. என்ன ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் மெதுவா ஒத்தனை கூட. அவர் அடிச்சதை விட நீ ஒத்தனை கொடுக்கறதா எனக்கு வலிக்குது. சரி சரி மெதுவா குடுக்கறேன். அந்த மனுஷன் இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. எதிரிய கூட யாரும் இப்படி அடிக்க மாட்டாங்க தெரியுமா? பெத்த பையனை போய் இப்படி அடிச்சிருக்காரு. அவரெல்லாம் ஒரு மனுஷனா? வாங்க, மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சிருக்கோமே. உயிரோட இருக்கானே இல்ல செத்துட்டானான்னு பாக்க வந்தீங்களா? இப்படி அடிச்சதுக்கு அவனை ஒரேடியா கொண்டு இருக்கலாம்ல. இவ்வளவு கஷ்டமே இருந்திருக்காதுல்ல. இவன் பண்ண காரியத்துக்கு இவனை கொன்னுதான் போட்டிருக்கணும். என்ன இருந்தாலும் பெத்த புள்ளையாச்சேன்னு பாசம் தடுத்துருச்சு. அதனால தான் அடிச்சதோட விட்ட. ஏங்க, அப்படி என் புள்ள என்னங்க பண்ணா? என்ன பண்ணானா? இந்த கேடு கட்டவன் அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? சொல்லு. ஏங்க, ஈஸ்வரி போய் சொல்றாங்க. என் கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் கிடையாதுங்க. ஈஸ்வரி ஒண்ணும் சொல்லல. நான் தான் கண்ணத பார்த்தேன்னு சொல்றேன்ல. என்ன பாத்தீங்க? நீங்க பார்த்ததுதான் உண்மைங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஈஸ்வரிய கதிரு அண்ணின்னு எவ்வளவு மரியாதையா பாசமா கூப்பிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க கதிரு அவளுக்கு போட்டியா ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள்ள வந்துருவானோன்னு நினைச்சு பயந்துகிட்டு பிளான் பண்ணி கதிரு மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்காவ. அது தெரியாம இவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க. போத நிறுத்தடி. பெத்த பாசத்துல உன் மவன் பண்ற தப்பு உன் கண்ணுக்கு தெரியல. தேவையில்லாம இவனுக்கு சப்போர்ட் பண்ணி கெடுக்காம நல்ல புத்தி சொல்லு. இல்லன்னா உன்னையும் வெளுத்துருவேன். கதிரு, உன்னை நான் நம்புறேன். இந்த மனுஷன் கிடக்குறாரு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துக்ஸ். நீ ஒண்ணு கவலைப்படாதடா. உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குன ஈஸ்வரிய நம்ம சும்மா விடக்கூடாது. டேட் எனக்கு சப்போர்ட்டா இல்லைனாலும் பரவாயில்ல துக்ஸ். நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கல்ல, இது போதும். அந்த ஈஸ்வரிய நான் பழி வாங்குறேன். என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்க? இல்ல திவ்யா. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஈஸ்வரி இருக்கிறப்ப பிரச்சனை எப்படி இல்லாம இருக்கும்? என்னப்பா ஈஸ்வரி புதுசா ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுட்டாளா? புது பிரச்சனை இல்ல, பழைய பிரச்சனையை தான் தூசி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸ்வரி தேவையில்லாம என்ன டென்ஷன் ஏத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? திவ்யா, நான் ரத்னவேல் பாண்டிய போட்டுதல் அன்னைக்கு அலிபி கிரியேட் பண்றதுக்காக மார்க்கெட்ல விநாயகம்னு ஒரு பழக்கடைக்காரங்கிட்ட தகராறு பண்ணி அது போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. அவங்கிட்ட சண்டை போட்டதுனால அன்னைக்கு நான் வீட்டுக்கே வராம ஆபீஸ்ல தங்கிட்டேன்னு ஈஸ்வரி கிட்ட சொன்னேன். அதை புடிச்சுக்கிட்டு ஈஸ்வரி மீசக்கார மூலமா அந்த விநாயகத்தை போய் மீட் பண்ணி பேசியிருக்கா. அப்பா, அவ அந்த பழக்கடைக்காரனை பார்த்து பேசினா பேசிட்டு போட்டோம். அதுக்கே நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இல்ல திவ்யா, ரத்னவேல் இறந்த அன்னைக்கு என் கூட சம்பந்தப்பட்ட ஒருத்தனை இப்ப ஈஸ்வரி மீட் பண்ணி பேசியிருக்கான்னா அது ஈஸியா கடந்து போற விஷயம் இல்ல. சம்திங் ராங்கடா சம்பத்துன்னு என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. என் உள்மனசு அதை தான் சொல்லுது. அதை நான் அவ்வளவு சாதாரணமா அலட்சியப்படுத்த முடியாது. அன்னைக்கு விநாயகத்தோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல தங்கி இருக்கிற மாதிரி ஒரு டிராமா போட்டு நான் நைஸா வீட்டு கிளம்பி வந்து ரத்னவேலை தீர்த்து கட்டினேன். அதுக்கப்புறம் இங்க யாரு கண்ணிலையும் படாம மறுபடியும் நான் ஆபீஸ்க்கே போயிட்டேன். இந்த விஷயம் ஒருவேளை விநாயகத்துக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது எப்படிப்பா தெரிஞ்சிருக்கோம்? சண்டெல்லாம் முடிஞ்சு அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் தானே நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தீங்க. ஆமா. அப்புறம் எப்படி விநாயகம் உங்களை பாத்திருக்க முடியும்? தெரியல, எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. எப்பவும் இல்லாத ஒரு பயமும் பதட்டமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவுதான் நம்பிக்கையை யோசிச்சாலும் அதை என்னால நிறுத்தவே முடியல. எனக்கு என்னமோ ரத்னவேல் கொலையில ஈஸ்வரி என்ன ரொம்ப நெருங்கிட்டாலோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ மட்டும் நான் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிட்டானா என் லைஃப் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாகணும்.
மச்சான் நில்லுங்க மச்சான். இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட எதுவும் பேச நான் தயாரா இல்ல. என்ன மச்சான், நீங்க ரொம்ப நல்லவரா? டேய் இருங்க, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க எதுக்காக ஈஸ்வரி பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஜால்ரா தட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்றது அது உங்க இஷ்டம், நீங்க பண்ணிட்டு போங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஈஸ்வரி என்ன காலி பண்றத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா நாளைக்கு அவ உங்களை காலி பண்றப்ப நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க பையன்கிட்ட இந்த கம்பெனியோட பொறுப்பை ஒப்படைக்கணும்னு மனசுக்குள்ள ரகசியமா ஒரு ஆசையை புதைச்சு வச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஆசை ஈஸ்வரியால நிராசை ஆகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஏய் என்ன நீ உன் இஷ்டத்துக்கு உன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல மச்சான், உண்மைதான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஈஸ்வரியால பாதிக்கப்பட்டா நாளைக்கு நீ பாதிக்கப்படுவா, அதை மறந்துடாத. இங்க பாரு, நீயும் நானும் ஒன்னா? உன் ஆசையும் என் ஆசையும் ஒன்னா? என் அண்ணனோட சொத்துல நான் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நீ ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோட நியாயமான ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் நான் ஈஸ்வரி கூட சேர்ந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் ஆட்டம் காலி. மச்சான், எந்த காலத்துலயும் நான் காலியாக மாட்டேன். என்னை எதிர்த்து நிக்கிறவங்க தான் காலியாவாங்க. பாத்துருவான் சம்பத். மச்சான், உங்களுக்கு நான் நல்ல விதமா சொல்றேன், இது எனக்கும் ஈஸ்வரிக்கும் நடுவுல நடக்கிற ஆடுபுலி ஆட்டம். இதுல நீங்க தேவையில்லாம சிக்கி சேதாரம் ஆயிடாதீங்க சொல்லிட்டேன். டேய் போட. மச்சான் நில்லு. கையை எடு சம்பத். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன பதில்? பழக்கடை விநாயகத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? அடிக்கிற வெயில்ல மூளை சூடாகி வெளியில உருகி ஊத்த ஆரம்பிச்சிருச்சா? அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க. யாரு அறிவுட்டத்தனமா பேசிட்டு இருக்கா? எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். விநாயகத்தை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட எல்லா உண்மை மறைச்சிடலான்னு நினைக்காத. ஏய், நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலன்னா போ, அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. மச்சான், என்கிட்ட உண்மையை சொல்லாம உங்களால இங்கிருந்து போக முடியாது சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறியா? விநாயகம் ஃபைனான்ஸ் கேட்டு வந்தா, ஈஸ்வரி தர முடியாதுன்னு சொன்னதும் கிளம்பி போயிட்டான். இதுதான் உண்மை. நகரு நீ தொலைச்சு விடுவோன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா உனக்கு? அன்னைக்கு சார், சக்தி சார், சக்தி சார் ப்ளீஸ் விடுங்க. சக்தி சார் ப்ளீஸ் விடுங்க, விடுங்க சார். சம்பத் சார், இப்போ உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை என்கிட்ட கேளுங்க. எதுக்கு சக்தி சார் கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு? விநாயகம் காணாம போயிட்டாரு, அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு, அதானே உங்களுக்கு தெரியணும். இதுக்கு பதில் நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விநாயகத்தை காணோன்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தேடினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கு அவரை தேடுறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம், பதட்டம், பயம்? சொல்லுங்க சம்பத் சார், இந்த லாஜிக் எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? ஏய், சும்மா சமாளிக்காம ஈஸ்வரி கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்றேன், விநாயகர் என்னோட எதிரி. அவனை நான் அடிச்சதுனால பதிலுக்கு அவன் ஆளை வச்சு என்ன கொலை செய்ய பார்த்தான். இப்பவும் அவனால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் அவன் எங்க இருக்கான்னு கேட்டேன். என்ன ஈஸ்வரி, இப்ப நான் சொன்ன பதில லாஜிக் இருக்கா? இப்ப நீங்க தான் உங்களை புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரி, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. விநாயகர் எங்க? சம்பத் சார், நீங்க விநாயகத்தை தேடுறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி அவரை காப்பாத்துறதுக்கு எனக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது பத்தி எதுவுமே கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். தேக்குச்சி, சின்ன வெங்காயத்தை இப்போதான் எடுத்துட்டு போறோம். அண்ணி என்னன்னா அதுக்குள்ள வந்துட்டாங்களே. இப்போ என்ன பண்றது? அன்னிக்கு தெரியாம வெங்காயத்தை எப்படி பாஸ்கெட் கொடுக்கறது? என்ன தீக்குச்சி பம்பகிட்ட நிக்கிற, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். நீ சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஈஸ்வரி, அத ஏன் கேக்குற?
இப்ப சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில பழைய சொத்து கஞ்சி சாப்பிடறதுக்கு காம்பினேஷனா சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு போறான். அப்படியா? ஆமா ஈஸ்வரி, அவன் பேக்ல எப்படியும் 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மேல இருக்கும். அத்தா அத்தா, ஒரு அப்பாயை போட்டு கொடுத்து கோத்து விடாதீங்க. நானே 4 சின்ன வெங்காயம் தான் எடுத்தேன். அதுவும் வேணும்னா நீங்களே எடுத்துங்க. இந்தாங்க இந்தாங்க. இரு தீக்குச்சி. இப்ப அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னு நீ இப்படி எமோஷனல் ஆகுற? இல்ல நீ ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அத்தை சொன்ன வார்த்தை என் மனசை கொன்றுச்சு. டே 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 தீக்குச்சி, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன். நீ இன்னும் வேணும்னா கூட 1 கிலோ வெங்காயமும் எடுத்துக்கோ. நீ சாப்பிடாம வேற யாரடா சாப்பிட போறா இந்த வீட்ல? அதானே, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரிங்க நீ. தீக்குச்சி ஒரு நிமிஷம் நில்லு. மறுபடியும் என்ன நீ? உன் பாஸ் எங்க? ரூம்ல இருக்காரு நீ. ஓகே, நான் அவரை போய் பாக்குறேன். பாஸ், நம்ம திட்டத்தை எல்லாமே அண்ணி தவிடுபடி ஆகிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது பாஸ்? ஈஸ்வரி வர நேரம் ஆயிடுச்சு. இந்த தீக்குச்சி பயல இன்னும் காணுமே. என்ன இவன் சமயக்கட்டுக்கு போய் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த பயவுள்ளைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஈசு வந்துட்டா சின்ன வெங்காயத்தை வச்சுக்க முடியாது. அப்படி லேட்டா வச்சா காய்ச்சலும் வராது. காய்ச்சல் வரலனா ஈஸ்வரி ட்ரைனிங் போறத நம்மளால தடுக்கவும் முடியாது. ஷோ, டேய், இதுக்கு மேலேயும் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு வீணா போயிடுறோம். பேசாம நம்மளே போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, அதான் கரெக்ட். அஜிஜோ, ஆகா, ஈஸ்வரி வந்துருச்சே. தீக்குச்சி பையனால நம்ம திட்டம் நமத்து போயிருச்சு போல இருக்கே. ஐயோ, இப்ப ஈஸ்வரி தெரியாம எப்படி வெங்காயம்? ஈசு, வா 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 வா. என்ன சின்னையா, வெளியே வந்தீங்க, என்ன பார்த்துட்டு உள்ள வந்துட்டீங்க? பாக்கல நினைச்சேன், நீ கரெக்டா பாத்திருக்கிய. போலீஸ் கண்ணாச்சே. என்ன சின்னையா? இல்ல 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 இல்ல, உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தானா. நீயே வந்துட்டேங்கிற சந்தோஷத்துல வந்து நின்னுட்டேன். என்ன பார்க்கவா? அட ஆமா ஈசு, நீ வழக்கமா இந்த நேரத்துக்குலாம் வந்துருவேல. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு நீ வரலையே, நாங்க நின்னு பாத்துட்டு இருந்தனா. நீ வந்துட்டியா? சரி, ஈசுதான் வந்துருச்சேன்னு அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டேன். என்ன சின்னையா, இது ஆச்சரியமா இருக்கு. என் கூட சண்டை போட்டுட்டே இருந்தீங்க. ஷாப்பிங் போலாமான்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன எப்பவும் மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட இந்த திடீர் மாற்றத்தை என்னால நம்ப முடியலையே. எப்பவாச்சும் சந்தேகப்படலாம். எப்பவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்ண முடியும்? இப்ப என்ன பண்றது? நான் எப்பவுமே இப்படித்தானே ஈசு, புத்தி கிட்டத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ஈசு. ஈசு, நாளைக்கு நீ போலீஸ் ட்ரைனிங் போகணும்ல. நீ வா, நீ வந்து தூங்கு. வா வா ஈசு, வா. இல்ல சின்னையா, என் அப்பாவோட கனவு நிஜமாக போற சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வராது. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. நீ தூங்கினாதானே நான் சின்ன வெங்காயத்தை வச்சு காய்ச்சல் வர வைக்க முடியும். என்ன சின்னையா, என்னமோ முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல ஈசு, நீ சரியான நேரத்துக்கு தூங்கலனா உன் உடம்பு என்னத்துக்காகவும் சொல்லு. நீ வா, வந்து என் மடியில படுத்துக்கோ. நான் உனக்கு தட்டி கொடுத்து பாட்டு பாடுறேன். அந்த தாலாட்டை கேட்டதும் உனக்கு அப்படியே தன்னால கண்ணை சுக்கி தூக்கம் வந்துடும். வா வா வா. சரி. ஆமா, என்ன பாட்டு பாட ஈசு? பாசே, வெங்காயம் வெங்காயம். நேரம் கட்ட நேரத்துல வந்து வெங்காயத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கானே. இவ்வளவு நேரமா என்ன பண்ணான்னு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி அதை வச்சுக்கிறது? என்ன சின்னையா யோசனை? யோசனையா? என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஈசு. வா பாசே. சின்னையா, எங்க போறீங்க? அது ஒண்ணு இல்ல. உனக்கு தலாணி எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், அதுக்காக அப்படி எந்திரிச்சேன். இரு இரு இரு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ மடியில படுத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா தலகாணியை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இல்ல ஈசு, நீ தூங்குற வரைக்கும் என் மடியில படுத்துக்கிட்டு தூங்குனதுக்கு அப்புறமா தலகாணியில உன்னை படுக்க வைக்கலான்னு யோசிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கமே வரல சின்னையா. நாம 2 பேரும் விடிய விடிய பேசிட்டே இருக்கலாமா? விடிய விடியவா? ஆமா சின்னையா, நம்ம பேசிட்டே இருக்கலாம். எனக்கும் ஆசைதான். நம்ம 2 பேரும் விடிய விடிய இல்ல, விடிஞ்சதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்கலாம் தான். ஆமா, காலையில எத்தனை மணிக்கு கிரவுண்டுக்கு போகணும்? 7 மணிக்கு அங்க இருக்கணும் சின்னையா. அஜ்ஜோ, அப்ப 5:30 மணிக்கே எந்திரிச்சு விடிய காலையிலேயே கிளம்புனா தானே கரெக்டா இருக்கும். அதுக்கு நீ இப்பவே தூங்க வேணாமா ஐசு? ஆமா சின்னையா, நான் தூங்குறேன். என்ன மங்கையம்மா, அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஈஸ்வரி, ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டியா? ஆமா மங்கையம்மா. ஈஸ்வரி, நீ இந்த காஸ்டியூம்ல கலக்கறப்போ. தேங்க்யூ துர்கா மேடம். சத்தியமா சொல்றேன் ஈஸ்வரி, உன்னை பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்காகவே பிறந்தன்னு தோணுது. ரொம்ப கம்பீரமா இருக்காமா. தேங்க்யூ சார். அப்பா, இப்பவே நமக்கு நேரம் ஆஹா ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. இதுல ஈஸ்வரி வர IPS ஆயிட்டான்னா நம்மள விரட்டி விரட்டி வேட்டையாடாம அவ ஓய மாட்டான். அதுக்கு முன்னாடி அவ கதையை முடிக்க ஒரு வேட்டனரி ரெடியா இருக்கு திவ்யா. நீ பேசாம வா. அத்தை வா. என்ன ஈஸ்வரி, ட்ரைனிங் கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க வா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ட்ரைனிங்க்கு நீ நல்லபடியா போய் பிராக்டிஸ் செஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ IPS ஆவல்ல, அதுக்கப்புறம் உனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையையும் நான் நல்லபடியா முடிப்பேன். நீ முடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அழகு எங்க? அவரு ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவரும் என் கூட வராரு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு சரி, நான் வரேன். சின்னையா, என்ன இது? சின்னையா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. சின்னையா, சின்னையா, என்ன சின்னையா இன்னும் ரெடி ஆகாம போத்திட்டு படுத்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க, நான் பிராக்டிஸ்க்கு போகணும்ல. சின்னையா எந்திரிங்க. சின்னையா, டைம் ஆயிடுச்சு, நான் ட்ரைனிங்க்கு போகணும்ல. எந்திரிங்க சின்னையா. எந்திரிங்க நீங்க. சின்னையா என்ன ஆச்சு? உடம்பெல்லாம் கொதிக்குது. நைட்டு நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு சின்னையா?
சின்னையா சொல்லுங்க என்ன ஆச்சு? அதுதான் எனக்கும் தெரியல ஈசு. விடிய காலையில எந்திரிச்சு நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு போனதும் திடீர்னு இருந்தாப்புல இருந்த எனக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால முடியல ஈசு, என்னால முடியல. சின்னையா என்ன சின்னையா இது? ஐயோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னால முடியல ஈசு, என்னால முடியல. ஐயோ சின்னையா நான் ட்ரைனிங் போக கிளம்பிட்டேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. இப்ப பார்த்தா உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஈசு ஐயோ அம்மா 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 அம்மா. சின்னையா நீங்க இருங்க, நான் போய் அபிய காலேஜுக்கு லீவ் போட சொல்லிட்டு உங்க கூட இருந்து பாத்துக்க சொல்றேன். இங்க பாருங்க நான் 2 ஹவர்ஸ்ல கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஈசு. என்ன சின்னையா? ஈசு நீ என்னை விட்டு எங்க போயிடாத ஈசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஈசு. கண்ணு முன்னாடி அப்படி பூச்சி பூச்சியா வருது ஈசு. எனக்கு அப்படியே வானத்துல எல்லாம் மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்ன என் அப்பாவும் உன் அப்பாவும் மேல இருந்து அப்படியே வா வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அங்க பாரு அங்க பாரு. ஐயோ கூப்பிடுறாங்க, பயமா இருக்கு. சின்னையா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஈசு 2 பேரும் சேர்ந்து இதோ வாழகு சுந்தரம் வாழகு சுந்தரம்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஈசு. ஐயோ அங்க பத்தியா ஏன் அப்பாவும் உன் அப்பாவும் 2 பேரும் ஒன்னா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பா நீ என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேப்பா நான் வரமாட்டேப்பா. ஈசு 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 என்னை தனியா விட்டு போயிடாத ஈசு. இவங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஈசு. எனக்கு பயமா இருக்கு ஈசு, பயமா இருக்கு. சின்னையா நான் எங்கேயும் போல, நான் ட்ரைனிங்கும் போல, உங்க கூடவே நான் இருப்பேன். என்னாச்சு? ஈஸ்வரி இன்னும் வரலையே. எல்லாத்துக்குமே கரெக்டா பங்க்சுவலா இருக்கிற ஆளாச்சே. ஈசு என்னை விட்டு போயிட மாட்டேன்ல ஈசு. சின்னையா பயப்படாதீங்க, நான் தான் உங்க கூடவே இருக்கேன்ல. எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம். சின்னையா சந்தோஷ் சார் தான் போன் பண்றாரு. ஈசு அவர் கூப்பிடுறாரு, நீ பாட்டுக்கு போயிடாத ஈசு. அப்பா கூப்பிட்டியாப்பா? அங்க பாரு அப்பா என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கு ஈசு. சின்னையா நான் எங்கேயும் போல, இங்கதானே இருக்கேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சந்தோஷ் சார் கிட்ட நான் வரலன்னு சொல்லிடுறேன். ஐயோ வெங்காயம் ஈசு காலு பக்கத்திலேயே இருக்க. ஈசு மட்டும் இத பாத்துட்டா கதை கண்டலு. இப்ப என்ன பண்றது அழகு சுந்தரம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஈஸ்வரி. என்ன வந்துட்டு இருக்கீங்களா? ஆன் த வேயா? இல்ல சார், சின்னையாவுக்கு உடம்பு முடியல, நல்லா ஃபீவர் அடிக்குது, உடம்பு தூக்கி தூக்கி போடுது. அதனால நான் அவரு கூட இருந்து பாத்துக்கணும். என்னால இன்னைக்கு ட்ரைனிங்க்கு வர முடியாது. ரியலி சாரி சார். ஓகே ஈஸ்வரி, நோ ப்ராப்ளம். நீங்க அழகு சாரை கவனிங்க, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே ஈஸ்வரி, டேக் கேர். பை. பை சார். என்ன சின்னையா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு? அது வெங்காயம் போல இருக்கு. அது இல்ல, அது ஏதாவது பக்கெட் சத்தம் பாத்ரூம்ல கேட்டிருக்கும். ஓ சரிங்க சின்னையா, நீங்க இருங்க, நான் அத்தையை பார்த்த விஷயத்த சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஈசு. ஈசு ஈசு என்னை ஏமாத்திட்டு நீ போயிட மாட்டல? எங்கேயும் போக மாட்டேன் சின்னையா, உங்க கூடவே தான் இருப்பேன்.
பாஸ் டேய் ராசாத்தி அண்ணி ட்ரைனிங் போலடா நம்ம கிட்ட பழிச்சிருச்சு ஆறாரே காலி காலி மொத்தத்துல அவனும் தான் காலி ஜாலி ஜாலி அடிப்போலி பாஸ் இந்த சதஸ் நம்ம கொண்டாட வேணாமா நான் போயிட்டு இளநீ முடிச்சு